செல்போன் நிறுவனங்களுக்கு ட்ராய் விதித்த புதிய உத்தரவு என்ன, அதனால் வாடிக்கையாளர்களுக்கு என்ன பயன் என்பதை வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. இனிமே கால்ஸ் மற்றும் எஸ்எம்எஸ்க்கு தனித்தனியா ரீசார்ஜ் செஞ்சுக்கக்கூடிய ஒரு நடைமுறையை ட்ராய் அறிவிச்சிருக்கு. இந்த அறிவிப்புனால என்னென்ன விஷயங்கள் நமக்கு குறையும், என்ன மாதிரியான சலுகைகள் கிடைக்கும் அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். அதாவது ட்ராய் அறிவித்திருக்கக்கூடிய இந்த சிறப்பு திட்டம் மூலமாக வாய்ஸ் கால் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டாக் டைம் அப்புறம் எஸ்எம்எஸ் இது எல்லாத்துக்குமே தனித்தனியான ரீசார்ஜ் பிளான் அப்படிங்கறத தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்கள் வழங்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. அது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் இன்னும் கூட 15 கோடி இந்தியர்கள் பட்டன் போன்களை தான் பயன்படுத்துறாங்க. அவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கறத கருத்தில் கொண்டுதான் இந்த முடிவை ட்ராய் அறிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி செல்போன் சேவை தரக்கூடிய நிறுவனங்களுக்கான கட்டண வழிகாட்டு நெறிமுறைகளையும் 2 முக்கியமான திருத்தங்களை ட்ராய் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த திருத்தத்தின்படி இனிமே ரீசார்ஜ் கட்டணத்துல என்ன மாதிரியான மாற்றம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, செல்போனை பேச மட்டும் பயன்படுத்தினா அதுக்கு தனி கட்டணம், அதாவது டாக் டைம் அப்படிங்கிறது தனியா ரீசார்ஜ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரியான புது அறிவிப்புகளை 30 நாட்களுக்குள்ள என்னென்ன பிளான் வகையில இவங்க கொண்டு வர போறாங்கிறத தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற கெடுவும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தபடியா கிட்டத்தட்ட 30 கோடி மக்கள் நாடு முழுவதும் 2G சேவை தான் இன்னமும் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதுல பெரும்பாலானோர் 2 சிம் கார்டுகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலும் இருக்கு. ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு மாற்று நடவடிக்கை தேவைப்படுதுங்கிறத கருத்துல கொண்டுதான் இந்த கட்டண மாற்றம் அப்படிங்கிறதையே ட்ராய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல அதிகபட்ச வேலிடிட்டி அப்படிங்கிறது 90 நாட்கள்ல இருந்து 365 நாட்கள் வரைக்கும் இருக்கலாம். அதாவது ஸ்பெஷல் கூப்பன் வவுச்சர் அப்படிங்கறத கொடுப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் அந்த நாட்கள் அலோகேட் பண்ண அதுல இவ்வளவு நாட்கள் இருக்கலாம் அப்படிங்கிற அந்த வேலிடிட்டியும் மாத்தி அமைச்சிருக்காங்க. சரி, இதனால யாருக்கு பயன்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டேட்டாக்களை பயன்படுத்தாதவங்க இருப்பாங்க இல்லையா, சில பேர் ஊர்ல இருப்பாங்க, கிராமப்புறங்கள் பகுதியில் இருப்பாங்க, டேட்டாக்களை பயன்படுத்தாம வெறும் அந்த டாக் டைம்காக மட்டுமே போனை யூஸ் பண்றவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையில்லாத அந்த கட்டணம் செலுத்தக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது தவிர்க்கப்படும். அதே மாதிரி இந்த மெத்தட் அப்படிங்கிறது நமக்கு புதுசு இல்லை. ஏற்கனவே 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு மெத்தட்குள்ளதான் சலுகையா இருக்குமே ஒழிஞ்சு, அது இல்லாதவங்களுக்கு இந்த கட்டண உயர்வு அப்படிங்கிறது அதிகமா இருந்தது. அதனால இன்டர்நெட் இனிமே தேவையில்லை அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு கட்டண குறைப்பு வாய்ப்பா இருக்கும்ங்கிறத ட்ராய் முன் வச்சிருக்காங்க. 30 நாட்களுக்குள்ள இந்த அறிவிப்பு வெளிவர போகுது அப்படிங்கிறது தான் இதனுடைய சிறப்பு திட்டமாக இருக்கிறது.